Okay. So now let us start with the introduction. So அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா வாட் இஸ் பைத்தான், இதான் நம்மளோட முதல் கேள்வி. அடுத்து வை பைத்தான், இதான் நம்மளோட அடுத்த கேள்வி. ஸோ அப்போ வாட் இஸ் பைத்தான் அண்ட் வை பைத்தான் அப்படின்ற டூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to ask ourselves. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னா பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இப்போ இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னா, இந்த செஷன் நீங்க உட்காந்து அட்டன் பண்ணணும்னா, நான் ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் நீங்க எல்லாருமே என்னன்னா ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரியும். நீங்களும் இந்த செஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் பேசுற மொழி தமிழ் அண்ட் நான் எழுதுற லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ். ஸோ அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ். ஸோ அப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த செஷனை நீங்க அட்டன் பண்ண முடியும். அப்போ இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி, லாங்குவேஜ். தமிழ்ன்றது ஒரு மொழி, இட்ஸ் லாங்குவேஜ். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இனிமே இன்ட்ராக்ட் பண்றதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இனிமே நான் பேச போறேன். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தாங்க தெரியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி, ஆனு ஆஃப். ஸோ ஜீரோனா ஆஃப், ஒன்னுனா ஆன். இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்க யூஸ் பண்ற மவுஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்கூட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் பிஹைண்ட் த சீன்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். நம்மளும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல பேச முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளோட பிரெயின் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல் இல்லை, கெப்பாசிட்டியும் கிடையாது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆகுற ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நான் பேசி எனக்காக ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு ஒரு டாஸ்க் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன்னா என்ன, ரியல் டைம்ல என்னென்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் எனக்காக ஒரு வேலை செய்யணும். நான் சொல்றது அது கேட்கணும். அப்போ அதுக்கு முதல் நான் பேசுறது கம்ப்யூட்டருக்கு புரியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சில லாங்குவேஜஸை நம்ம கற்றுப்போம். அது ஒரு கம்பெனி வேர்ல்டு வைட்ல ஒருத்தன் ஒரு லாங்குவேஜ் விட்டான். லைக் இந்தாங்க சி படிங்க, C++ படிங்க, அண்ட் ஜாவா யூஸ் பண்ணுங்க, பைத்தான் யூஸ் பண்ணுங்க, அண்ட் சேம் கோ ஃபார் ரூபி, பாஸ்கல், கோ அண்ட் PHP, டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய இருக்கு. ஸோ அப்போ நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ எப்படி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், இந்த மாதிரி எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு. அவங்கவுங்க ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டு தே ஆர் யூசிங் தம். ஸோ அதே மாதிரி வி ஹாவ் அ லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் இந்த மார்க்கெட். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லாங்குவேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பைத்தான் அப்படின்னு நான் படிக்கிறேன். ஸோ ஒரு ஹியூமன் பீங்காக நான் ஒரு பைத்தான்ன்ற ஒரு மொழியை படிக்கிறேன், ஏன்னா அது கம்ப்யூட்டருக்கு புரியும்னு. அண்ட் மறுபடியும் எப்படி கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே புரியும், அது எப்படி பைத்தான் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நடுவுல இந்த லாங்குவேஜ் கூடயே உள்ள என்ன வருதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இன்பில்ட்டா வருது, விச் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர்ன்ற டூல் என்ன பண்ணும்னா நம்ம அடிக்கிற பைத்தான் கோட கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்றவர். அவர் யாருன்னா இன்டர்பிரட்டர். அப்ப நீங்க இப்போ நம்ம என்னோட இந்த விண்டோஸ் மிஷின்ல, ஸோ திஸ் இஸ் மை விண்டோஸ் மிஷின், இந்த விண்டோஸ் மிஷின்ல பைத்தான் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி I'm going to இன்ஸ்டால். அப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டர்பிரட்டார்ன்ற சாஃப்ட்வேரும் சேர்த்து வந்துடும். ஸோ தட் கம்ப்யூட்டர் நான் அடிக்கிற லாங்குவேஜை இன்டர்பிரட்டார் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணி நமக்கு என்னன்னா நான் எதிர்பார்க்குற அவுட்புட்டை கொடுக்க போகுது. அப்போ திஸ் இஸ் வாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இனிமே யாருன்னா பைத்தான்னா என்ன, ஜாவானா என்ன, C++னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம் கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்காக ஒரு லாங்குவேஜுங்க. C++ எல்லாமே அதுக்குள்ள கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜாவால JVM, பைத்தான்ல இன்டர்பிரட்டார், அப்படி ஒரு லாங்குவேஜஸ்க்கு உள்ள இருக்கும். இட்ஸ் வில் கன்வெர்ட் யோர் கோடு டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். அப்போ பைத்தான்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது. பட் C++ இருக்கு, ஜாவா இருக்கு, இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கே. இது இல்லை எதுக்காக நீங்க இந்த கோர்ஸ்ல பைத்தான்ன்றதை காம்ப்ளிமெண்டரியா எடுக்கிறீங்க. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி. இட்ஸ் கம்ஸ் டு த கொஸ்டின் ஆஃப் வை பைத்தான் அப்படின்ற செகண்டரி கொஸ்டின் கூட நம்ம போக போகிறோம். ஸோ வை பைத்தான் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம், வாட் இஸ் அ பைத்தான், வை பைத்தான் என்ன. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட் என்னன்னா AWS அண்ட் DevOpsக்கு ஏதோ ஒரு இடத்துல பைத்தான் யூஸ் ஆகும். அது எங்க யூஸ் ஆகுன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் செஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு அது I'll put it on hold. அது முதல்ல நம்மளுக்கு பைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆன் வாட் இஸ் பைத்தான். ஸோ நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர் இருக்கும்போது வை டிட் ஐ சூஸ் பைத்தான் அப்படி ஒரு கேள்வி நான் கேட்கும்போது
ஒரு கம்ப்ளீட் பிகினியர் ஒரு ஃப்ரெஷர் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நினைப்பானா, இந்த லாங்குவேஜ்ல எது ஈஸியஸ்ட், அதுதான் நம்மளுக்கு ஒரு மெயின் பாயிண்டா அஃபெக்ட் ஆகும். இருக்கிறதுலே எது ஈஸி, அப்பதான் நான் சீக்கிரம் கத்துக்குவேன், எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியா மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்ல இருந்தாதான் எனக்கு நிறைய பேர் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கும். ஸோ அதோட ஃபியூச்சரும் ஸ்கோப்புமே நிறைய இருக்கும். அப்போ இதுதான் 2 ரீசன்ஸ் வை வி ஆர் ஆல்சோ சூசிங் பைத்தான். அப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறதுக்கு லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள், ஜஸ்ட் a செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ கோ டு கூகுள் அண்ட் லெட் மீ சர்ச் ஃபார் PyPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நான் சர்ச் பண்றேன். ஸோ PyPL GitHub அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா பாப்புலாரிட்டி ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது என்னடா, GitHubன்றது ஒரு டெவாப்ஸ் டூல், நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அந்த டெவாப்ஸ் டூல் GitHubல லாங்குவேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பான். ஸோ அவன் என்ன பண்றான்னா, ஒரு எவ்ரி மந்த் ஒரு டேபிள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு உலகத்துல யாரு பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் 2023 ரேங்க் 1 யாருக்குன்னா பைத்தான். ஷேர் எவ்வளோனா ஆல்மோஸ்ட் 28% ட்ரெண்டிங்ல இருக்கு, பிளஸ் ஏதோ பாயிண்ட் பிளஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், C# அப்படியே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இருக்கு. அவங்கலாம் 15% சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சு. இப்போ அதிகப்படியான ஷேர் வச்சிருக்கிறதுமே ரேங்க் 1 பைத்தான் தான், ட்ரெண்டிங்லயும் இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, லாஸ்ட் 1 இயர் ட்ரெண்ட்ல இன்க்ரீஸ் தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா பைத்தான் அட்லீஸ்ட் டாப் 3லயாவது இருக்கும். ஸோ டாப் 3ல இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் தான் பைத்தான். ஸோ அப்போ நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கணும். ஸோ இங்கே லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் 29 லாங்குவேஜஸ் இருக்கு, 0 பாயிண்ட் சம்திங் அந்த லெவலுக்கும் we have some languages out there. ஸோ பைத்தான் இஸ் தி ட்ரெண்டிங் லாங்குவேஜ் அவுட் தேர் ரைட் நவ் இன் த வேர்ல்ட். அடுத்த பாயிண்ட், ஈஸின்னு சொல்றீங்களே, ட்ரெண்டிங்க்கு நான் நெட்ல இருந்து ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஈஸின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஸோ let me get an example, just a second. Python. Okay. So I have some PPT. So in the PPT, let me use that. Another community. Okay. Did it open? Yes. Okay. In the PPT, கொஞ்சம் advanced. So this is fine. So நம்மளுக்கு தேவையான content இருக்கும். Okay. So இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, let me get an example. ஸோ என்ன எக்ஸாம்பிள்னா, ஸோ இது ஒரு ஜாவா கோடு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் வி ஹேவ் லைக் 306 people, ஸோ 305 people எக்ஸ்க்ளூடிங் தி இதில், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ இதில் நிறைய பேர் ஜாவான்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, C++ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு, அது என்னன்னு தெரியலனாலும் ஜஸ்ட் ஜாவா அப்படின்னு ஏதோ ஒரு டேர்ம் உங்க லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஜாவா C++லாம் ஃபேமஸ் இந்தியாவில், பிகாஸ் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்போ ஜாவா தான் புக்லலாம் இருந்துச்சு. ஸோ ஐம் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஜாவா ஃபேமஸாக புக்லலாம் இருந்துச்சு, C++மே என்னோட 12th ஸ்டாண்டர்ட் புக்லலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க யூ மே ஹேவ் பெட்டர் எக்ஸ்போஷர். ஸோ இப்போ இது ஒரு ஜாவா கோடு. இப்போ இந்த ஜாவா கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அன் அவுட்புட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னா இப்படி ஒரு அவுட்புட் காமிக்கும். ஆனா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு 2 வேர்டு இது அவுட்புட்டா நீங்க வர வைக்கிறதுக்கு இதுதான் நீங்க எழுத வேண்டிய கோடு. 3 lines. கிளாஸ் ஹலோ வேர்ல்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இதில் கிளாஸ்னா என்ன, பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, சிஸ்டம் டாட் அவுட்னா என்ன, ஏன் இங்கே டாட் போடுறாங்க, ஏன் இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன மீனிங், கிளாஸுக்கு என்ன மீனிங், ஸ்டாட்டிக் என்ன மீனிங். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 300 people இருக்கீங்க, இந்த கோடை நான் இந்த கோடை நான் எழுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க இந்த கேள்வி கேட்பீங்க, எதுக்காக ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை எழுதுறோம், அதுக்கு என்ன அர்த்தம், பப்ளிக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம். பட் ஆஸ் அ டீச்சராக ஜாவா ட்ரெயினர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர் டாபிக் கவர் ஆக இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைனா, இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கோடுலேயே நிறைய திங்ஸ், புரியாத வார்த்தைகள், இங்கிலீஷ் தான் எல்லாமே, ஆனால் புரியாத இதெல்லாம் எதுக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியாமல் எழுதுறோம்.
ஆனால் இந்த கோடை ரன் பண்ணாதான் ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு அவுட்புட்டை வர வைக்கும். சேம் கோஸ் ஃபார் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் as well. ஸோ சிலையும் ஹேஷ் இன்க்ளூட் இன்ட் மெயின் பிரிண்ட் எஃப் ரிட்டர்ன் ஜீரோ, சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் ஹேஷ் இன்க்ளூட் மெயின் ரிட்டர்ன் ஜீரோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். சப்போ இங்கே இந்த ஹேஷ் இன்க்ளூட்னா என்ன, இந்த மெயின் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹெடர் ஃபைல்னா என்ன, சி அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் கம்ப்ளீட் பிகினர். இந்த லைன்லாம் செமிகோலன் இருக்கு, இந்த லைன்லாம் செமிகோலன் கிடையாது, ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சி ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 லைன்ஸ் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கு ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இங்கே கிளாஸஸ், ஹெடர் ஃபைல்ஸ், செமிகோலன்ஸ் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு லேர்ன். சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி, நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக நெட்லேருந்தே படித்து பைத்தானை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் யூ கேன் சி பைத்தான் தான் ஆல்மோஸ்ட் 28%, 100%, மோர் தென் 25, 1/4, மோர் தென் அ குவார்ட்டர் பைத்தான் தான் வேர்ல்டில் யூஸ் ஆகுது. சின்ஸ் எனிபடி கேன் ஈஸிலி லேர்ன்ன்றதுனால பாப்புலாரிட்டி ஸ்கை ராக்கெட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா பைத்தான் தான் என்ன, வாட் இஸ் இட், இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காக பைத்தான் சூஸ் பண்ணோம், பிகாஸ் இட்ஸ் ஈஸி அண்ட் ட்ரெண்டிங் அண்ட் நம்ம ரியல் டைமுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிச்சே உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துறேன். இட் வில் பி ஈஸி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் பைத்தான் இன் அவர் மெஷின்ஸ். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டாக நம்ம உள்ள போகிறோம். பட் பிஃபோர் மூவிங் இன் டு தட் செக்மெண்ட், ஸோ அகெயின் லெட் மீ டெல் யூ திஸ். இது வரைக்கும் நான் பேசினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் இந்த லாங்குவேஜோட அந்த லாங்குவேஜை கம்பேர் பண்ணி இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் தட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். பிகாஸ் சின்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் இன் த செஷன், like 10% of you கேள்வி கேட்டாலே there will be 30 people of you asking me questions. So அதனால if you have any relevant questions you can do ask me. If there is no now, you can say clear and we can move on to the next segments. For DevOps, Linux and Python basics is enough. Linux நீங்க அதிகமா பார்ப்பீங்க, அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். லினக்ஸ் எங்க எவ்வளவு வரும், பைத்தான் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு you have to learn more on Linux. ஏன்னா லினக்ஸ் மட்டுமே வச்சே வேலை இருக்கு, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி. Again, real time where are we using it? Next session நான் சொல்லி தரேன். சுப்ரமணியன், நான் எக்ஸாம்பிளா காமிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அதை நான் உங்களுக்கு டெஃபினட்டா I'll be giving it to you. நீங்க சப்போஸ் பைத்தான் படிச்சு வேலைக்கே பைத்தான்ல போறீங்கன்னா என்ன வேலை பார்ப்பீங்க, அதை I'll definitely clear it out. ஸோ இப்போ since everyone is clear and since nobody unmuted, that's good. Now let us move on to the second segment of our today's session. So again, ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். 6th standard 7th standard மேத்தமேட்டிக்ஸ் அந்த லெவல் தான். நீங்க A+Q அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு தான் டிஃபிகல்ட்டி. இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். இஃப் யூ ஆர் குட் வித் மேத்தமேட்டிக்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். ஒரு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியுங்க, அந்த லெவலுக்கு உங்களுக்கு மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் டு லேர்ன் பைத்தன். ஏன்னா ஜாவா, C++லாம் கூட ப்ராப்ளம் என்னன்னா கான்செப்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், ஆனால் நிறைய இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் பிட் டிஃபிகல்ட் இன் ஜாவா, C++. ஆனால் பைத்தான்ல அந்த மாதிரி இல்லை. சின்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி, யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தன். அண்ட் சொன்ன மாதிரி 6th or 7th standard மேத்தமேட்டிக்ஸ் லெவலில் தான் இருக்க போகுது. அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு பைத்தான் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹரிப்பிரியா, அதுக்கு முதல்ல நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டிங்ன்றதும் பைத்தான்ன்றதும் ஒன்று தான். ஸோ அதை ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுதான். So we'll go step by step, don't worry. So at the end of the both 2 sessions, I'll cover A to Z, because past 3 years ago, from 2020 onwards, 2019 I joined with Greens, but 2022 till present in the Python sessions நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். So I know what questions people will be asking. So all of that is covered as part of this 2 days program.
Just a second, guys. Hold on. Yeah. So இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல we are going to focus on installation of Python. So installation of Python அப்படின்ற செக்மெண்ட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி so let's talk about history of Python. History அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவர் பண்ணிட்டு அடுத்து நம்ம இன்ஸ்டலேஷன் அப்படின்னு நம்ம போகலாம். அப்படின்னா நம்ம என்ன வேர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தான்ன்றது ஆக்சுவலாக பழசு. இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1991 வந்துருச்சு. அதுக்கடுத்து பைத்தான் 2ன்றது 2000 ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான் 3ன்றது 2008 வந்துச்சு. அண்ட் டில் ப்ரெசென்ட் வரைக்கும் பைத்தான் 3 தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி பைத்தான் 4ன்னு ஒன்று வருமா? ஒரு ஆல்மோஸ்ட் 7 months முன்னாடி பைத்தானோட ஃபவுண்டர் யாருன்னா குய்டோ வான் ராசர். ஸோ ஹீ டோல் தட் இன்னும் உயிரோட தான் இருக்கார். ஸோ ஹீ டோல் தட் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு கை. ஹீ டோல்ட் இன் ரீசன்ட் ஆர்டிகல் தட் பைத்தான் 4ன்றது எங்களோட கரண்ட் ரோடு மேப்ல கிடையாது. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 4 yearsக்கு தர் ஒன்ட் பி அ பைத்தான் 4. ஸோ அது இப்போதைக்கே எங்களுக்கு பிளான்ல இல்லை. நாங்கள் பைத்தான் 3 தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டாக 3.11 or 3.12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் 3 தான். ஸோ பைத்தான் 3 தான் நம்மளும் லேர்ன் பண்ண போகிறோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 2ம் 3யுமே டிஃப்ரெண்ட். 2ல ரன் ஆகுற கோடு 3ல ரன் ஆகாது. 3ல எழுதுன கோடு 2ல ரன் ஆகாது. ஸோ கோடு லெவல்லே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ தே ஆர் நாட் ஃபார்வர்ட் கம்பேட்டபிள் ஆஸ் வெல் அஸ் பேக்வர்ட் கம்பேட்டபிள். ஸோ இப்போ 3.2ல ரன் பண்ண முடியாது, 2.3 ரன் பண்ண முடியாது. சேம் 1 இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, அது எப்படி இருக்கும்னு ஐடியா இல்லை, பிகாஸ் இட் வாஸ் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் இட் செல்ஃப். ஸோ பைத்தான் 3 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு லேர்ன். அதுதான் நம்ம இன்ஸ்டாலும் பண்ண போகிறோம். இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா டெவாப்ஸ்ல டூல்ஸ்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா வில் பி லேர்னிங் கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர் இந்த மாதிரிலாம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி இன்ஸ்டாலிங் இட் என்ன ஒரு EC2 மெஷின் AWSல கிரியேட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு AWS அக்கௌண்ட்டோ ஒரு EC2 மெஷினோ தேவை கிடையாது. வை? பிகாஸ் நம்ம அடிக்க போறது ஒரு கோடு தான். ஸோ கோடு என்னன்னா பைத்தான்ல எழுதப்பட்ட சில வேர்ட்ஸ். அப்போ அதுக்கு போய் EC2 மெஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா இப்போ EC2ல என்ன பண்ணுவீங்க? ஒரு லைனக்ஸ் மெஷின் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லைனக்ஸ் மெஷின்ல போயிட்டு நீங்க கோட் அடிக்கணும். கோட் அடிச்சு ரன் பண்ணணும். கோட் அடிக்கணும்னாலே நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இப்போ நான் என்னோட விண்டோஸ் மிஷின்ல எதில் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா நோட் பேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். நோட் பேட்ல இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல எடுத்து ஐம் டைப்பிங். ஆனால் இதுவே லைனக்ஸ்ல நீங்க கோட் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? விம் எடிட்டர், ஸோ இல்லை நானோ அந்த மாதிரி நீங்க யூ ஹேவ் டு யூஸ் இட். ஸோ விம் எடிட்டர் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன்ல தான் நீங்கள் கோடை டைப் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட். மீன்ஸ் நீங்கள் லைனக்ஸில் கம்ஃபர்டபுள் ப்ரோ ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருப்பாங்க. காம்படிட்டிவ் கோடர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு விம் எடிட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் நம்ம நார்மலாக சின்ஸ் வி ஆர் நார்மல் பீப்புள், விம் அண்ட் நானோவில் கோட் அடிக்கிறது டிஃபிகல்ட். அதனால நீங்க உங்களோட ஓன் விண்டோஸ் மெஷினே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் டு இன்ஸ்டால் பைத்தான் இன் யுவர் பர்சனல் லேப்டாப்ஸ் அண்ட் தென் யூ கோனா ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ விண்டோஸ்ல ஒரு ஆப்ஷன், how do I install it? So installation of Python installed. Okay, so that is our next segment. So first step 1, download and install Python. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஸோ நம்ம நெட்ல போயிட்டு we'll be searching in Google that download Python அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, ஸோ நான் டவுன்லோட் பைத்தான்னு சர்ச் பண்ண உடனே அஃபிஷியல் லிங்க் பைத்தானே கொடுத்துட்றான். அந்த லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ் அண்ட் ஷேர் இட் இன் யோர் சேட் பாக்ஸ் ஆஸ். ஸோ உங்களோட சேட் பாக்ஸை நான் அதுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே லெட் மீ ஜூம் இன் அ பிட்.
Okay. All right. So let me zoom in and you can see here Python downloads download 3.11.4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. And okay. So நம்மளுக்கு 3.11.4 and is it open source? Yes, it is open source. எல்லாமே completely free தான். நம்ம DevOps run பண்ற almost all the tools, Jenkins, Ansible, Docker எல்லாமே open source. Python is also free. It's not paid. All the programming languages free தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டவுன்லோட் பைத்தான் 3.11 சொல்லிட்டு இந்த எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் காமிக்கும். ஸோ லெட் மீ கிளிக் டவுன்லோட்ஸ் அண்ட் கிளிக் சேவ். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னன்னா இங்க டவுன்லோட்ஸ்ல பைத்தான் 3.11 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் டவுன்லோட் இஸ் கம்ப்ளீட் அதை கிளிக் இட் வில் ஓப்பன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க 2 டிக் பாக்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஒரு டிக் பாக்ஸ் கிரே அவுட் ஆகி இருக்கும், சில பேருக்கு டிக் எனேபிள் பண்ண முடியாது. இங்க என்ன இருக்கோ 2 டிக் பாக்ஸையும் மறக்காம டிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நம்மளோட அந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்லுவேன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான் வித் போத் த செக் பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 செக் பாக்ஸையுமே டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட மெஷின்ல பைத்தான் அப்படின்றது இன்ஸ்டாலேஷன் எனக்கு நடக்குது. So let us wait for a few seconds. Okay, so now you can see here setup was successful அப்படின்னு சொல்லிட்டு setup was successful and நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வெரி சிம்பிளான ஸ்டெப், யூ ஆர் டவுன்லோடிங் பைத்தான் அண்ட் இன்ஸ்டாலிங் பைத்தான் இன் யுவர் மெஷின். என்ன செக் பாக்ஸ் இருக்கோ 2 செக் பாக்ஸையும் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தீங்கனால இன்ஸ்டாலேஷன் ஓவர். இப்போ என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள பைத்தான் உள்ள வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கனாலே எனக்கு இங்கே சைட்ல காமிக்குது இந்த மாதிரி ரீசென்ட்லி ஆடட்ல சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. இப்போ கோட் அடிச்சு நான் அவுட்புட் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம் ரைட்டிங் அ கோட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு அடிக்கிறேன். இது ரன் பண்ணி எனக்கு அவுட்புட்டும் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எங்க ரன் பண்றது? ஹவு டு ஐ ரன் இட், வேர் டு ஐ கெட் இட் அவுட்புட்? ஏன்னா இங்க இந்த நோட் பேடுன்ற சாஃப்ட்வேர்ல ரன்னு ஒரு பட்டனே கிடையாது. அப்போ நான் ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே ரன்ன்ற ஒரு பட்டனே இல்லை. அப்போ ஹவு டு ஐ ரன் திஸ் கோட் அண்ட் ஹவு டு ஐ கெட் த அவுட்புட்? அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பைத்தானே நம்மளுக்கு என்ன கொடுப்பானா ஐடிஎல்இன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பான். ஸோ ஆக்சுவலாக அதை ஏன்னா இப்போ நான் திருப்பி டவுன்லோட்ஸ் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணனா அது ரிப்பேர் தான் வரும். லெட் மீ பிக் அ ஓல்டர் வெர்ஷன், ஒரு 3.11.3 விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் டவுன் சேவ். இல்லை நான் இன்ஸ்டால் பண்ணது 3.11 தான். 1 செகண்ட், இது 3.10. ஓகே, ஸோ 3.10 64 பிட். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறது, இந்த பைத்தான் கூடவே ஒரு சாஃப்ட்வேர் உள்ள வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே இந்த வேர்ட்ல இன்க்ளூட்ஸ் ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இட் ஷோஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்க்ளூட்ஸ் ஐடிஎல்இ. இந்த ஐடிஎல்இன்றது என்னதான், நம்மளோட எடிட்டர். நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே பைத்தான் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு எடிட்டர் கொடுத்துறான் ஐடிஎல்இ. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல எடிட்டர் மாத்திடுவோம். பட் இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க உங்களோட ஸ்டார்ட் பட்டன்ல ஐடிஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎல்இன்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண பைத்தான் வெர்ஷனோட ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோட் அடிச்சு நம்ம அவுட்புட் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வேர் ஐம் கோயிங் டு டைப் த கோட் அண்ட் வேர் ஐம் கோயிங் டு கெட் த அவுட்புட். அண்ட் நோட் பேட்ல இனிமேல் நம்ம டைப் பண்ண போறது இல்லை, மீன்ஸ் கோட் அடிக்க முடியாது, ஏன்னா ரன் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐடிஎல்இன்ற ஒரு எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் இதை லெட் மீ இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். Let me put it as 20. Apply. That is fine.
ஓகே ஓகே ஃபைன் குட். ஓகே ஸோ இப்போ ஐடிஎல்இ அப்படின்றது நான் ஓப்பன் பண்ண உடனே, ஸோ இப்போ கோ டு ஸ்டார்ட் ஐடிஎல்இன்னு ஐ காட் திஸ் ஆப் அண்ட் இதில் தான் நம்ம கோட் அடிச்சு நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மேக்புக் டிவைஸ் ஐம் நாட் ஷுர், பட் ஆனால் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணிருங்க. மேக்புக்கில் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஒர்க் ஆகும், பட் இந்த ஐடியலி ஷெல் ஒர்க் ஆகுமான்னு ஐம் நாட் ஷுர், பிகாஸ் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு எடிட்டர் தான் நம்ம நெக்ஸ்ட் செஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மேக்புக்கில் இது ஒர்க் ஆகுமான்னு ஐ ஹவ் நாட் ட்ரைட் இட், ஐ டோன்ட் ஹேவ் அ மேக். ஓகே ஸோ இப்போ ஐடியலி ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபைல் அப்படின்னு கொடுத்து ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு நியூ ஃபைலுன்னு எனக்கு என்னன்னா, இங்கே ஒரு அன்டைட்டில்டுன்ற பேரில் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போறேன்னா, சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் ஐ சேவ் இட் அஸ் வீக்கெண்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக டைப்பே பைத்தான் ஃபைல் அப்படின்னு தான் வரும். அப்போ நான் இங்கே சேவ்னு கொடுத்தேன்னா யூ கேன் சி யுவர் வீக்கெண்ட் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட் குட்டியாக தான் இருக்கும். வீக்கெண்ட் டாட் பிஒய்ன்ற ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்டில் வச்சிடறேன். ஸோ அப்போ நான் லெஃப்டில் கோடை டைப் பண்ணுவேன், ரைட்டில் தான் நான் அவுட்புட் பார்க்க போகிறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ ஐ வில் ரிப்பீட் அகெயின். ஸ்டெப் 1, உங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஐடிஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஷெல் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 2, ஃபைலில் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட டாட் பிஒய்ன்ற பைத்தான் ஃபைல் இருக்குன்னா அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல்னு கொடுத்தோன்னே அன்டைட்டில்டுன்ற பேரில் ஒரு ஃபைல் எம்டியாக ஓப்பன் ஆகும். அன்டைட்டில்டு இருக்கிறதுனால நான் ஒரு பேர் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை என்னோட டெஸ்க்டாப்பில் ஐம் கோயிங் டு சேவ் இட். டெலீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக பேர் கொடுத்து சேவ் பண்ணோன்னே சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் நான் பண்ண 2 ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு டைப் மை கோட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிண்ட்னா என்ன இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த ரன்ன்ற பட்டன் ஷார்ட்கட் F5. இந்த ரன்ன்றதை நான் கிளிக் பண்ணா எனக்கு அவுட்புட்ல சி யூசர்ஸ் அட்மின் டெஸ்க்டாப்ல இருக்க வீக்கெண்ட் டாட் பிஒய் ரன் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சக்சஸ்ஃபுல்லாக என் விண்டோஸ் மிஷின்ல கோடை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, வி ஹாவ் செட்டப் த என்விரான்மெண்ட். ஸோ தட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by 1 நம்ம டாபிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இங்க நம்ம இன்னொரு என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றது பேரு ஐடிஇ, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஒரு இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் என்னன்னா, கோட் அடிச்சு அவுட்புட் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் ஐடிஇன்னு சொல்லுவாங்க. உலகத்துல நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அஃபிஷியலா பைத்தான் கொடுத்துருக்க ஐடிஎல்இ. ஸோ இதவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அஃபிஷியல் பைத்தான் ஐடிஎல்இ நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணிட்டு வி ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் த அவுட்புட். ஆனா இதே மாதிரி உலகத்துல விசுவல் ஸ்டுடியோ கோடு, பைச்சாம், நெட்பீன்ஸ், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், ஆட்டம், அனகோண்டா, ஸ்பைடர், CS50 ஐடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இருக்கு வேர்ல்ட்ல. இது எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கிற பைத்தான் கோடிங் மாறாது. எங்க ரன் பண்றோமோ அந்த சாஃப்ட்வேர் தான் மாறும். இப்போ நான் ரன் பண்ற சாஃப்ட்வேர் பேரு ஐடிஎல்இ, நாளைக்கு நான் ரன் பண்ற சாஃப்ட்வேர் பேரு விசுவல் ஸ்டுடியோ கோட். ஆனா நம்ம லேர்ன் பண்ற பைத்தான் கோட் வில் ரிமைன் த சேம். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சாஃப்ட்வேர் பழக்கம் இருக்கு, அதை யூஸ் பண்ணினா நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப் டு யூ. பட் நம்ம இனிஷியல் செட்டப்ல we have created we have downloaded and installed Python and we got a software in which we can run our code and get our outputs. இதோட நம்மளோட 2வது செக்மெண்ட் கம்ப்ளீட், which is பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம கோட் அடிச்சு ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டரும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கா சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம். ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் இஸ் ஆல் கோயிங் டு பி பைத்தான் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். பட் இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக எடிட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணனால இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஇல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? Again, this all will be recorded. உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். You can rewatch it again and you can set up this. Okay.
Yes, bro, clear. Okay, great. So since everyone is clear, let us move on to the next segment, which is next நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to talk about பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். பைத்தான் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். அகெயின் இந்த இப்போ பிரிண்ட்னா கூட என்னன்னு தெரியாது உங்களுக்கு, இந்த டபுள் கொட்டேஷன்ல ஏதோ எழுதியிருக்கேனே அப்படின்றது கூட என்னன்னு தெரியாது. ரன் ஆகுதுன்றதுக்காக நான் அதை எழுதி காமிச்சேன். அப்ப நம்ம இப்போ ஃப்ரம் த பேசிக்ஸ் ஒன் பை ஒன்னாக அந்த பிரிண்ட்னா என்ன, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் விச் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 4 டாபிக் மட்டும் நம்ம ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் அடிக்கடி உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல தியரிட்டிக்கல், செகண்ட் செக்மெண்ட் இன்சுலேஷன், தேர்ட் செக்மெண்ட், தேர்டு அப்புறம் 3.1 3.2 மினி செக்மெண்ட்ஸ், இது எல்லாமே பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். அடுத்த செஷனுமே ஃபர்ஸ்ட் 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸாக படிச்சுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது மறுபடியும் தியரி கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா ரியல் டைம் பற்றி எக்ஸாம்பிள் சொல்லணும், அதை கோட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணணும். ரியல் டைம்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூல என்னெல்லாம் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக திருப்பி நெக்ஸ்ட் செஷன் எண்டிங்லுமே தியரிட்டிக்கலோட நம்ம செஷனை ரேப் அப் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செக்மெண்ட்குள்ள உள்ள வந்தனால, ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷனும் சரி நெக்ஸ்ட் செஷனும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி பியூர் பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். The first topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to learn something called as keywords. So keywordsனா என்னது, what is it அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான்ல சில வார்த்தைகள் எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அந்த ரிசர்வ் பண்ணி வச்ச வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதுதான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் we call it as a keywords. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, ரிட்டர்னு, நன்னு, ஃபார், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பல வேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கீவேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ரிசர்வ்டுன்னு சொல்றாங்க. ஸோ தட் இதை நீங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு கீவேர்டை பற்றியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். லைக் ஒரு டாபிக் கவர் ஆக இஃப்என்எல்ஸ்ல சில கீவேர்டு, ஃபார்ல கீவேர்டு, ஃபங்க்ஷன்ஸ்ல சில கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே தான் வரும். இப்போதைக்கு முதல் டாபிக் என்னன்னா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால இதை கீவேர்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கீவேர்டை நீங்க டாபிக் கவர் ஆக அதை தாண்டி வருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த கீவேர்டோட அர்த்தம் புரியும். ரெண்டாவது பாயிண்ட், பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஏபிசி, கேபிட்டல் ஏபிசி, கேபிட்டல் ஏ மீதி ஸ்மால் பிசி, இப்படி போட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் லெட் மீ மேக் திஸ் அஸ் லிட்டில் பிட் பிகர் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have ABC, capital A, full all caps ABC, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பிசி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே ஏபிசி தான். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 3 வெவ்வேறு வார்த்தைகள். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர், செகண்ட் வேர்டு ஃபுல்லாவே கேபிட்டல், தேர்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மீதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அப்ப பைத்தான் இது மூணுமே தனித்தனி வார்த்தைகளாக தான் ட்ரீட் பண்ணும். அதனால தான் அந்த கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்றேன். எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 வேர்டு, ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் நன். இந்த 3 வார்த்தை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கும். ஸோ டி வந்து கேபிட்டல், எஃப் வந்து கேபிட்டல், என் வந்து கேபிட்டல். இந்த 3 வார்த்தை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மீது எல்லாமே ஸ்மால் தான். பைத்தான் போறதுக்கு மீது எல்லாமே ஸ்மால். ஆனா நீங்க இந்த கீவேர்ட்ல ட்ரூ, ஃபால்ஸ், நன்னு ஏதாவது நீங்க பயன்படுத்த நினைக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூனா என்னதுங்க, ஃபால்ஸ்னா என்னதுங்க, அதனால நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த 3 வேர்ட்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். ஸோ now let's get into the actual topic. The concept which is first topic will be variables. So the variable என்னன்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்குற மாதிரியே தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல we are using something called as variables. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x is equal to 20 or x equal to 10, y is equal to 20, abc is equal to 888. இந்த x, y, abc இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம இந்த வேரியபிள்குள்ள ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிப்போம். டேட்டான்னு என்னன்னா இந்த 10, 20, 888 இதெல்லாம் தான் டேட்டா. ஸோ நம்ம மேக்ஸ் கான்செப்டே தான், we are storing a value in our variable.
ஸோ இப்போ ஆனா பைத்தான்ல இந்த வேரியபிள் பேர் வைக்கிறதுக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஏபிசின்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்னா, உங்க வேரியபிளோட முதல் எழுத்து, ஸோ வேரியபிள் ஷுட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அப்படின்னா உங்க முதல் எழுத்து ஆல்பபெட்டாக இருக்கலாம், இல்ல கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கும். அப்போ இதுதான் ரூல். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அன் ஆல்பபெட், கேபிட்டல் ஆர் ஸ்மால், தட்ஸ் டசன்ட் மேட்டர், ஆர் இட் ஷுட் பி அண்டர்ஸ்கோர். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ஃபர்ஸ்ட் எழுத்து கேபிட்டல், ஸ்மால், ஆல்பபெட்ஸ் ஆர்